மூன்றாம் ஆண்டு திமுக ஆட்சியில் மகளிர் உரிமைத் தொகை, உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் என அனைத்து திட்டங்களாலும் பயன்பெற்ற கிராமத்தில் உள்ள பெண்கள் நள்ளிரவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட கொட்டகம்பை கிராமத்தில் கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் நெல்லைக்கண்ணன் தலைமையில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற 3 ஆண்டு திமுக அரசின் சாதனைகளை விளக்கி திண்ணை பிரச்சாரம் மற்றும் கேக் வெட்டி அரசின் சாதனைகள் குறித்த துண்டு பிரசுரம் வழங்கி கொண்டாடப்பட்டது. அப்போது மலைவாழ் மக்கள், தோட்ட தொழிலாளி பெண்கள், அரசினால் பயன்பெற்ற ஏராளமான மகளிர் ஒன்று கூடி திரு உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். அப்போது கூறிய மகளிர்கள், அப்பகுதியில் உள்ள மகளிர் திமுக அரசு நலத்திட்டங்களில் 90%த்திற்கும் மேல் பயன்பெற்றதால் துணை முதலமைச்சர் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடுவதாக பெருமிதம் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கோத்தகிரி பேரூர் கழக செயலாளர் காளிதாஸ், கோத்தகிரி ஒன்றிய அவைத் தலைவர் கில்பர்ட் உட்பட திமுகவினர், மலைவாழ் மக்கள் பலர் கலந்து கொண்டனர். எங்கள் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரின் 47வது பிறந்த நாள் நடுகட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கெட்டிக்கமை என்ற பகுதியில் கொண்டாடப்பட்டது. இந்த நாளில் எங்கள் தலைவர் ஆணைக்கிணங்க 200 என்ற இலக்கை நோக்கி இன்று இந்த குக்கிராமத்தில் இன்றே எங்கள் கோத்தகிரி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் திண்ணை பிரச்சாரம் என்று அவரோட திட்டங்களை அறிவித்து இன்று தொடங்கப்பட்டது. அவரோட திட்டங்களில் இந்த இடத்தில் வந்த பார்த்தபோது மகளிருக்கு 1000 ரூபாய், இலவச பேருந்து மற்றும் இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, அதேபோல் அரசினர் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் உள்ளிட்ட திட்டங்கள் எல்லாம் மகத்தான இடத்தில் இன்று 90% நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கிடைச்சிருக்கு. மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக 2026இல் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். அதில் நாங்கள் இன்றே எங்கள் பணியை தொடங்கி செவ்வன செய்வோம் என்று இந்த நேரத்தில் அண்ணனின் ஆணைக்கிணங்க நாங்கள் பணி தொடங்கிவிட்டோம். எட்டிக்கம்பிலிருந்து மல்லிகா பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆட்சியில் மகளிருக்கு 1000 ரூபாய் பணம் வருது. பஸ் ஃபேர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வருது. இந்த ஆட்சி மலர்ந்துட எங்களுடைய வாழ்த்துக்கள்.